சார் சார் டேய் புறம்போக்கு என்னடா உன் மேல செம்ம காண்டில் இருக்கு. நான் சொல்லிட்டேன் உங்களை வேண்டாம் காலேஜுக்குள்ள போய் கலாட்டா பண்ண சொன்னது. நான் வரதுக்கு கொஞ்சம் லேட்டாக இருந்தால் என்ன இருக்கும்? என்ன தவடுக்குலேருந்து மூஞ்சிலேருந்து குழம்பா கொட்டியிருக்கோம் அவ்வளோதான். டேய் நீயும் போலீஸ் தானே போகிற, கொஞ்சம் பொறுப்பாக பேசுடா. நம்ம தங்கச்சியை ஒருத்தன் கலாய்ப்பான், பார்த்துட்டு நீ வேணா போலீஸ் யூனிஃபார்மை போட்டு சும்மா இரு. என்னாலலாம் அப்படி இருக்க முடியாது. நீயும் போலீஸ் யூனிஃபார்ம் தானே போட போகிற, அப்போ பார்க்குறேன்டா உங்க எத்தை. தம்பி நீ வேணா போலீஸ் யூனிஃபார்ம் போட்டு டம்மி போலீஸ் ஆயிரு. மாமாவுக்கு மட்டும் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வரட்டுமே. தமிழ்நாடே பார்க்குண்டா என் கெத்த. நான் டானி மாம்ஸ். ஆமா மச்சி, நீ மட்டும் போலீஸ் ஆயிட்ட. உங்களால் தான்டா அவன் நாசமா போறான். என்ன பண்ணலான்ற? டேய் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வர வரைக்கும் கொஞ்சம் அமைதியா இருடா. வாடா டீ நகுது. அண்ணா ஒரு ஆர்டர் வந்திருக்குண்ணா. எவ்வளோ? 100 கிராம். ரெடி பண்ணு. ஏய் 100 கிராம். பாரு யாரையாவது போட்டு அடிச்சுட்டு ஆர்டர் ரெடி ஆச்சு. எனக்கு தெரியும் ஏன் சங்கத்து போய் தனியாக வைக்கிறேன் நாயே. நாயை சுத்து போடா. என்ன தெரியாம பண்ணிட்ட? இப்ப எல்லாம் பாப்பாங்களே. தாசு என்ன உனக்கு? டி நகர்ல இருந்து ஒரு ஆர்டர் வந்துருக்கு. இது எத்தனை சேவா சேர்த்துரு. என் அத்திக்காங்க ஓடு. இந்தா எடுத்து போய் ஏத்து. மேடம் கொரியர் மேடம். கொரியரா? தம்பிங்களா எல்லாரும் ஜூஸை குடிச்சிட்டு இருக்கேன். அப்பா இந்த வந்துடுறேன். குடிக்கிறதே குடிக்கிறீங்க எல்லாரும் அப்படியே திரும்பி வடக்கு பக்கம் பார்த்த மாதிரி குடிங்க. அடக்க பார்த்து குடிக்கணுமா? டர்ன் பண்ணுங்க. ஜோசியம் கேசியம் பார்க்க போறாரோ? உங்க அப்பா வெயிலுக்கு ஜூஸ் வாங்கி கொடுத்தாரு சரி, ஆனா திரும்பி வாஸ்துபடி வடக்கு பார்த்து குடிங்கன்னு சொன்னாரு. பத்தியா பத்தி இந்த பருத்தி வேலை சித்த பூக்குள்ள இவ்வளவு ஈரமா? ஏய் सेठ जी इधर आओ. क्या? उधर देखो भाई. हाँ काला गैंग्स. क्या गणेश पूरा राउडी है. पैसा दे दो. माफ करो भैया 1 मिनट. गणेश इंदा बच्ची को கூட்டிட்டு போ गणेश. செயினே பிரேஸ்லெட்டா போட்டுக்கறேன்டா. ஏய் தம்பி ஜூஸ் எவ்வளவுப்பா? யோ என்னையா பண்ணிட்டு இருந்தாங்க? அது ஒண்ணும் இல்லப்பா. ஏய் எவ்வளவுப்பா ஜூஸ்? ஒழுங்கு மரியாதையா சொல்லு. அப்போலேருந்து எங்களை கை காமிச்சு பேசிட்டே இருந்தேன். என்ன நடந்தாங்க? அது ஒண்ணும் இல்லப்பா. அவசரம்னு பணம் கேட்டான். சரி தெரிஞ்ச ஆள் தானேன்னு கொடுத்தேன். கடை ஏறி இறங்கினதான் மிச்சம். அதையும் மீறி பணத்தை கேட்டா உன்னால முடிஞ்சா பாத்துக்கன்றான். அதுக்கப்புறம் அடியால இறக்க வேண்டாம். அதான் நான் இறக்கணும்ல. ரவுடிகளாகிய உங்களை ரவுடிகளா நாங்களா? எதுக்குமே யூஸ் ஆகாத இவனை அட்லீஸ்ட் இதுக்காவது யூஸ் ஆகட்டுமேன்னு கூட்டிட்டு வந்தேன். யோ ஒரு அப்பா மாதிரியா பேசுற நீ? அவன் பையனை ஆளாக்கணும்னு நினைப்பா, நீ என்னைய அடியாளாக்கணும்னு நினைக்கிற? டேய் பாத்துடா மூக்குல ஊத்திக்கறா. ஜானி இன்னைக்கு கிளாஸ்ல பாத்தியா நம்ம மேக்ஸ் மிஸ் ஃபுல் மேக்கப்ல வந்திருந்தாங்கல்ல. ஹாய். நீங்க முன்னாடி போங்க, நான் நாளைக்கு பாக்குறேன். பை. உன்கிட்ட எத்தனை தடவை சொல்லிருக்கேன் ஸ்கூல் கிட்ட வராதன்னு. இல்ல உன்னை பார்க்கணும் போல இருந்துச்சு, அதான் வந்தேன். தப்பா? அதான் டெய்லி டியூஷன்ல பாக்குறல, அப்புறம் என்ன? இல்ல உன்கிட்ட ஒன்று கேட்கணும். நீ நிஜமாலுமே என்ன லவ் பண்றல? எத்தனை தடவை இதே கேள்வி கேட்ப? சத்தியமா ஓகேவா? யார் சந்தியாவன்? என் கூட சுத்தினா வீட்டில் பிரச்சனை வரும்னு சொன்னேன். இப்போ இவன் கூட சுத்திட்டு இருக்க. ஏன்னா நான் லோக்கலு அட்டு அதானே கழட்டி விட்ட. ஹே யார் நீ? என்னடி பச்சையா நடிக்கிற? பிரதர் அதான் யாரும் தெரியலன்னு சொல்றாங்களா, கிளம்புங்க பிரதர். எல்லா பிரச்சனையும் உன்னால தான்டா. இன்னொரு தடவை சந்தியா கூட சுத்துறத உன்னை பார்த்தேன், அறுத்து போட்டுருவேன். சத்தியமா அவன் யாருன்னு எனக்கு தெரியாதுடா.
உள்ள வந்துட்டேன் சார். செகண்ட் ஃப்ளோர் தானே? ரூமுக்கு வெளியே தான் நிக்கிறேன், சீக்கிரம் வந்துரு. இதோ வந்துட்டே இருக்கேன் சார். அடிங்க. ஏய் சாரி ப்ளீஸ் ஐயோ எடுங்கடா ஃபோனை. என்னாச்சு? அர்ஜென்ட்டாக பிளட் வேணும். பிளட் கொடுக்குறவங்க சொதப்பிட்டாங்க. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. தேங்க்யூ ஸோ மச். சிஸ்டர் டோனர் ரெடி. எஸ் மேம். என்ன குரூப்னு தெரியல. அது நாங்கள் பிளட் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிப்போம். நீங்கள் இந்த ஃபார்ம் மட்டும் ஃபில்அப் பண்ணுங்க மேம். பேரு தெரியலையே, சொன்னா தானே தெரியும். நான் உங்க பேரை கேட்டேன். சத்யா. குரூப் ஏயோ பியோ புடிச்சத போடுங்க, ஐயோ. அதுதான் முக்கியம். பூஜிகா. ஓகே மேம். சிஸ்டர் எவ்வளோ எடுத்தீங்க? 300 ml. ஒரு 5-6 லிட்டர் சேர்த்து எடுத்துருக்கலாமே. செத்துருவ பரவாயில்லையா? பூஜிகா. ஹாய் சங்குனே. டேய் சத்யா, நீ அடிச்ச பையனுடைய அக்கா செம கோவத்துல உன் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தே அவன் இருக்கா. நீ ஒண்ணும் பண்ணவன வந்தவன சாரி சிஸ்டர் இது மாதிரி நடக்காத பாத்துக்கிறேன் மட்டும் சொல்லு, மத்தத நான் பாத்துக்கிறேன். இந்த பாருங்க, நான் பேசிக்காவே பொண்ணுங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்குற கேரக்டர். அந்த பையன் பண்ண தப்பு. இதை தெரிஞ்சுக்கினே அந்த பொண்ணு தொகுரிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் என்னால ஒன்றும் பண்ண முடியாது. கேஸ் ஆகட்டும், சுப்ரீம் கோர்ட் போய் பார்த்துக்கிறேன். என்ன சும்மா ஏமாற தப்பு சொல்லிட்டு இருக்கீங்க? ஹாய். இங்க என்ன பண்றீங்க? ஹலோ, இவரை உனக்கு முன்னாடியே தெரியுமா? நல்லா தெரியும் சார். யாரு என்னன்னு கூட தெரியாத ஒருத்தருக்கு ரத்தம் கொடுத்து ஹெல்ப் பண்ண பக்கா ஜென்டில்மேன் சார் அவரு. பாருங்க சார், இவரை மாதிரி நல்லவங்க இருக்கிற இந்த நாட்டில் தான் என் தம்பி அடிச்ச பொறுக்கியும் இருக்கான். அவனெல்லாம் பிடிச்சி ஜெயில போடணும். நீங்க என்ன சொல்றீங்க சத்யா? ஜெயில நீங்க தூக்கிலே போடலாம். ஏமா உன் தம்பிக்கு ரத்தத்தை கொடுத்தது மட்டும் இவன் இல்ல, உன் தம்பி ரத்தத்தை எடுத்ததே இவன் தான். பாருங்க மேடம், நீங்க ரொம்ப ரொம்ப நல்லவங்க. ஆனா உங்க தம்பி இருக்கானே, வெரி வெரி பேட் பாய். எங்க உள்ளதானே இருக்கான். நான் ஒரு சின்ன டிஸ்கஷன் போட்டு வரேன். சார், இதை பத்தி சொல்லுங்க சார். ஒரு நிமிஷம். நீ இப்படி படுத்துக்கிறத பார்த்து உங்க அக்கா எவ்வளவு ஃபீல் ஆயிட்டாங்க தெரியுமா? அதை பார்த்து நான் எவ்வளவு ஃபீல் ஆயிட்டேன் தெரியுமா? கஷ்டமா இருக்குடா. உன்னை பார்த்து இல்ல, உங்க அக்காவை பார்த்து. அடிக்கும் போது இவ்வளவு அழகா ஒரு அக்கா இருக்கா சொல்லிருக்கலாம். இவ ஏன்டா அண்ணான்னு கூப்பிடுறா? ஏஷா, நீ என்னடி இங்க பண்ற? அண்ணா, ஆக்சுவலி நானும் விக்கியும் லவ் பண்றோம்ண்ணா. அன்னைக்கு எங்களுக்குள்ள ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ண்ணா. அதை பசங்க பார்த்துட்டு உங்ககிட்ட ஏதோ தப்பா சொல்லிட்டாங்க. என்னது, லவ் பண்றீங்களா? ஏச்சி கையை விடு. உங்க அண்ணனுக்கு தெரிஞ்சா 2 பேரையும் கொன்னுருவாண்டி. சத்தியமா உண்மையா லவ் பண்றோம்ண்ணா. நீங்க தான் 2 பேரையும் எப்படியாவது. இத பாரு ஐஷா, உங்க அண்ணன் எனக்கு எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு நீ எனக்கு முக்கியம். இந்த லவ் பண்றேன்னு சொல்லி அங்க இங்க சுத்துறத பார்த்தேன். உங்க அண்ணன் கொல்றானோ இல்லையோ, நானே உங்களை கொன்றுவேன். ஒழுங்கு மரியாதை படிக்கிற வேலையை பாருங்க. நல்ல நேரம் வரும்போது நானே உங்க அண்ணன் கிட்ட பேசுறேன். அப்போ ஓகே வேணா? ஏச்சி கையை விடு. இன்னும் 2 குத்து குத்திரணும். ஐயால அடிக்கடி அடிச்சிட்டு என்ன ரசம் கொடுக்கணும்? சும்மா விட மாட்டேன். அதை எப்படி சார் விட முடியும்? மேடம், தப்பு நம்ம மேல தான் போல. சாரி. இவன் மாட்டணும் பாரு. சாரி. நம்ம என்ன பண்றது இந்த பொண்ணு கிட்ட? நான் விட மாட்டேன் சார். முடியாது, அதெல்லாம் முடியாது. என்ன விட்டுருமா நீ? அடிச்சிருக்கான்.